வணக்கம் நேயர்களே, புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக எழுத்தாளர் திரு ப. ஜெயப்பிரகாசம் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன் அவர்களும் நம்மோடு இணைகின்றனர். வணக்கம். முதல் செய்தியாக, வருமான வரி, சிபிஐ போன்றவைகளை பாரதிய ஜனதா அரசியலுக்காக பயன்படுத்துகிறது அப்படின்னு திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு, குற்றம் சாட்டியிருக்கிறாரு. திரு நாராயணன், தொடர்ச்சியா தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த அரசியல் குழப்பங்களுக்கு, அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த குழப்பங்களுக்கு பின்னணியில பாரதிய ஜனதா தான் இருக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியா பல்வேறு தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் திமுக செயல் தலைவர் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். திராவிட உணர்வு மேலோங்கி இருக்கும் தமிழகத்தில் தங்களின் முயற்சி பலிக்காது என்பதை பாரதிய ஜனதா உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த குழப்பங்களுக்கு பின்னாடி பாரதிய ஜனதா தான் இருக்கா, அப்படித்தானா? ஊழலை ஒழிக்கும் முயற்சி பலிக்காதுன்னு ஸ்டாலின் சொல்றாருன்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி, இந்த அரசு ஊழலை ஒழிக்க வேண்டும், முறைகேடுகளை ஒழிக்க வேண்டும் என்று தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அதனால் திராவிட விஷயங்கள் இங்கே பலிக்காதுன்னு அவர் சொன்னால், அவர் சொல்கிற திராவிட விஷயங்கள் ஊழல். அப்போது ஊழலெல்லாம் ஒழிக்க முடியாது தமிழ்நாட்டில், நீங்கள் என்ன செஞ்சாலும் நாங்கள் அதான் செஞ்சுக்கிட்டு இருப்போம்னு சொல்கிறாரா? அல்லது திராவிட கட்சிகள் அப்படின்னு சொன்னாலே ஊழல்ன்ற ஒரு ஒற்றை வார்த்தையில அப்படிதான் சொல்ல முடியும். அப்போ வருமான வரி, சிபிஐ இதெல்லாம் செஞ்சது தவறுன்னு சொன்னால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் ஊழலே இல்லைன்னு ஸ்டாலின் சொல்கிறாரா? இல்லை இந்த முறைகேடுகள்லாம் நடக்கலைன்னு சொல்கிறாரா? ஆர்கே நகரில் பணம் கொடுக்கலன்னு சொல்கிறாரா? தினகரன் மீது தவறு இல்லைன்னு சொல்கிறாரா? சசிகலா சிறைக்கு போனது தவறு, நீதிமன்ற தீர்ப்பு தவறுன்னு சொல்கிறாரா? அப்போது அவர்களை பொறுத்தவரையில் திமுக இனி ஆட்சிக்கு வரவே முடியாது, அதிமுக தான் இருக்கணும்னு நினைக்கிறாரா? இந்த மாதிரியான பல கேள்விகள் அடிக்கக்கூடிய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், இதுவரை அதிமுக அமைச்சர்களின் மீது நடத்தப்பட்டுள்ள சோதனைகள், அதில் கைப்பற்றப்பட்டுள்ள ஆதாரங்கள் அடிப்படையில் தயவு தாட்சண்யமின்றி ஊழல் ஒழிப்பு மேல் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப திமுக ஆட்சி இருந்தபோது அதிமுக அரசாங்கத்தின் அதற்கு முந்தைய அரசாங்கத்தின் மீது போடப்பட்ட வழக்குகள்லாம் ஒரே நாளில் முடிச்சிட்டாங்களா? ஒரு வருஷத்தில் முடிச்சிட்டாங்களா? சட்டம் தன் கடமையை செய்யும். அது ஸ்டாலினை போன்ற முதிர்ந்த அரசியல்வாதிகளுக்கு தெரிந்தும் கூட ஒரு அச்சத்தின் காரணமாக எங்கே ஊழலை ஒழித்து விடுவார்களோ, தங்களுடைய அடிமடியில் கை வைத்து விடுவார்களோ என்ற பயத்தில் பாஜகவின் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இதுதான் பிரச்சனையே. ஒன்று அதிமுகவில் ஊழல் இல்லைன்னு சொல்லுங்கள், அதிமுகவில் முறைகேடுகள் நடக்கலைன்னு சொல்லுங்கள், நடந்தால் நேர்மையான விசாரணை நடக்க வேண்டும் சொல்லுங்கள். தெளிவாலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை விட்டு இந்த ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகளை சொல்லிவிட்டு ஒரு பக்கம் நடவடிக்கைகளை ஏன் எடுக்கிறீர்கள் என்று கேட்பது அவர் ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். திரு ஜெயப்பிரகாசம், அவர் ஸ்டாலின் சொல்கிறது மத்திய அரசின் நடவடிக்கைகளில் மர்மம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்த பல விதமான வருமான வரி சோதனைகள், அமைச்சருடைய வீடு சோதனை, தலைமைச் செயலாளருடைய வீடு சோதனை, இதற்கு பிறகு தொடர்ந்து எடுக்கப்பட்ட, ஏன்னா அதே தலைமைச் செயலாளர் மீண்டும் பதவி கொடுக்கப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கார். அப்போ தொடர்ந்து எடுக்கப்பட்ட அதன் மீதான நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது இன்னும் வெளிப்படையாக வரவில்லை. ஆகவே மர்மம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்கிறார். இதில் எந்த மர்மமும் இல்லை. அதாவது மத்தியில் இருக்கிற பாஜக அரசு தமிழ்நாட்டை மட்டும் குறிவைத்து வேட்டையாடுகிறது என்பது மிக தெளிவான செய்தி. இதே வருமான வரி சோதனை, இதே அமைச்சர் வீட்டில் சோதனை அல்லது மற்ற இடங்களிலே நடக்கிற இந்த ரெய்டு ஏன் பிற மாநிலங்களில் நடத்தப்படவில்லை? அப்படியானால் பாஜக ஆளுகிற மாநிலங்களில் இருப்பவர்கள் எல்லாருமே ஊழலற்றவர்கள். கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் ஏன் அப்படியானால் அங்கே இருக்கிற ஆதாரங்களை வைத்து நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? ஆதாரங்களே கிடைக்கவில்லையா? அப்ப குறிப்பாக
தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் போன்ற பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை மட்டுமே குறிவைத்து இவர்கள் இந்த ரெய்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இந்த சோதனைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒன்று. இன்னொன்று, இந்த திராவிட கட்சிகளினுடைய அரசியல் அல்லது செல்வாக்கு இருக்கிற இந்த தமிழகத்தில் பாஜக முயற்சி எடுபடாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் அப்படி பார்க்கவில்லை. இவர்கள் திராவிட கட்சிகள் என்ற அடையாளத்தோடு மட்டுமே தான் இயங்குகிறார்களே தவிர அந்த கொள்கைகள் எதையுமே இவர்கள் கடைபிடிக்கவில்லை. அதன் காரணமாகவே மக்கள் இவர்களுடைய இயக்கங்களில் இருக்கலாம் என்றால் இன்றைக்கு தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக இரண்டு தான் செல்வாக்கு உள்ள திராவிட கட்சிகள். ஆனால் அந்த திராவிட உணர்வு என்று சொல்லப்படுகிற பகுத்தறிவு, சுயசிந்தனை, மத எதிர்ப்பு, ஜாதி எதிர்ப்பு, இந்த வகையான கொள்கைகள் கோட்பாடுகளுக்கு இந்த இயக்கங்கள் தங்களை ஈடுபடுத்தினவா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு இவைகள் அவைகளில் இருந்து நெகிழ்ந்து விட்டன அல்லது தளர்ந்து விட்டன என்பதுதான் அடிப்படை. சொல்றதுல திராவிட கட்சிகள்னாலே இப்ப இந்த பகுதி சமூக நீதி அதை தாண்டி ஊழல் ஒற்றை வார்த்தையில வந்து சொல்லி முடிச்சிடுறேன். ஆனால் இவர்கள் நினைக்கிற இந்த பெருமிதங்களை எல்லாம் தாண்டி இங்கே இந்துத்துவா என்பது மிக எளிதாக பின்வாசல் வழியாக வந்து கொண்டிருக்கிறது. எங்கெங்கே கோயில்கள் இருக்கிறதோ, மத வழிபாடுகள் நடக்கிறதோ, அவைகளை எல்லாமே முன்னெடுத்து செய்கிறவர்களாக RSS இயக்கத்தை சேர்ந்தவர்களும் பாஜகவை சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலுமே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த மதத்தின் அடிப்படையில், பின்னர் ஜாதியினுடைய மதத்தின் வழியாக ஜாதி வருகிறது. அப்போ ஜாதியினுடைய அடிப்படையில் அங்கங்கே மக்கள், ஏனென்றால் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கோயிலும் வழிபாடும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆகவே அவர்களில் ஒருவராக தங்களை காட்டிக்கொண்டு இந்துத்துவ கருத்துக்களை உள்ளெடுத்து சென்று அப்போ கோயிலில் நடக்கிற கும்பாபிஷேகம் எல்லா விதமான விழாக்களிலுமே இவர்கள் பங்கேற்கிறார்கள், தலைமையேற்கிறார்கள். ஆகவே நாளைக்கு வாக்கு வங்கி என்று வருகிற போது இந்த மக்களை பயன்படுத்த முடியும் என்று பின்வாசல் வழி முறைகளை பாஜகவும் அதனுடைய அரசும் கடைபிடித்து கொண்டிருக்கிறதோ, RSS அதற்கு பின்னணியில் இருக்கிறது மிக தெளிந்த உண்மை. ஆகவே இந்த திராவிட கட்சிகள் என்ற பெயர் இனிமேல் எடுபடாது. திரு நாராயணன், தமிழ்நாடு, பீகார், மேற்கு வங்கத்தை மட்டும்தான் குறி வச்சு பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம், புறவாசல் வழியா நீங்க வேறு செயல் திட்டங்கள் மூலமா தமிழகத்துல காலூன்ற முயற்சிக்கிறீங்களா? அதாவது இந்தியா முழுவதும் தொடர்ந்து வருமான வரி சோதனையோ, அமலாக்க பிரிவு சோதனையோ அல்லது CBI சோதனைகளோ எங்கெல்லாம் நடக்குதுன்றதை அந்தந்த வெப்சைட்டில் போய் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நூற்றுக்கணக்கான இடங்களில் அவர்கள் சுதந்திரமாக சோதனையிட்டு கொண்டிருக்காங்க. நம்ம பார்க்குற ஊடகங்களில் நம்ம மாநில செய்திகள் வருது, அவ்வளோதான் விஷயம். அதனால் இதை நாம் நிறைய அதற்கு உண்டான ஆதாரங்களையும் கொடுக்க முடியும். அதனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. நான் கேட்பது ஒன்று தான், நீங்கள் சோதனைகளை இது உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு சொன்னால் அப்போ எந்த விதமான முறைகேடுகளும் நடக்கவில்லை என்று நீங்கள் சான்றிதழ் கொடுக்கிறீர்களா? அப்படி சான்றிதழ் முறைகேடுகள் நடந்திருக்கு, ஆனா இவ்வளவு வேகமான ஒரு நடைமுறைகள், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இல்லை, என்னைக்குமே நடக்குதுங்கிறது தம்பி. என்னைக்குமே எப்படின்னா, நீங்க சொன்னது போல ஒரு முகாந்திரம் இருக்கும் பொழுது அதனுடைய இணைப்பு, தொடர்பு, தொடர்ச்சி வரும் பொழுதுதான் அது வேகம் பிடிக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விவகாரம் தான். அது நான் என்ன சொல்ல வரேன், இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது, சட்டத்தின் படிதான் எல்லாமே நடக்கும். அப்படி யாருக்காவது இப்போ இந்த தலைமை செயலாளர் விஷயம் கூட சொன்னார், இது நீதிமன்றம் இனிமேல் அதை கவனிக்கும். அதே போல் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்க வேண்டியது தானே. உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்களுக்கு அக்கறை இருந்தால் இந்த விவகாரம் குறித்து உடனடியாக ஏன் நீதிமன்றத்துக்கு போகலை? தாராளமாக போகலாமே. இந்த நாட்டில் எல்லாத்துக்குமே உரிமை இருக்குதா இல்லையா? அப்போது இவங்களுடைய நோக்கம் அரசியல் தான் ஒன்று. ரெண்டாவது, ஏதோ இந்த கோவிலில் ஜாதியை வச்சிடுறாங்க ஒரு குறிப்பிட்டது. இந்த சிந்தனையே ஒரு மிக மோசமான ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தினர் மீது தமிழகத்தில் மறுபடியும் ஒரு தாக்குதலை தொடுக்கலாமோ என்கின்ற ஒரு சிலருடைய ஒரு முயற்சியாக கூட நான் கருதுகிறேன். ஒருவேளை இவர் ஐயா சொல்வது போல இருந்ததுன்னு சொன்னால்
கிட்டத்தட்ட 50 வருஷமா திராவிட கட்சிகள் தானே இங்கே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. இவங்க சொல்கிற கழகங்கள் ஆட்சி தானே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு ஒத்துக்கிறாங்களா? இத்தனை நாளாக கோவிலுக்கு ஏன் இவ்வளோ பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க? இப்போ இத்தனை நாள் அப்படி தான் இருக்குதுன்னு சொன்னால், நாங்கள் ஜாதிகளை ஒழிப்போம்னு சொன்ன அந்த சித்தாந்தம் ஒழிந்து போய்விட்டது. இடதுசாரிகளுடைய திராவிடர் கழகங்களுடைய இந்த கழகங்களுடைய அத்தனை சித்தாந்தங்களும் ஒழிந்து போய்விட்டன. அவங்க ஃபெயில். அதுதான் சொல்கிறோம். அதிமுக ஒழிந்து விட்டது, திமுக அழிந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். இதில் ஆர்எஸ்எஸ் பின்னால் இருந்தெல்லாம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு தேசபக்த இயக்கம். முன்னாலே வரோம். ஏன் பின்னால் இருந்து வரணும்? நாங்கள் எங்களுடைய இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள். தமிழகத்திலும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால பயப்பட வேண்டிய அவசியம். கோயிலுக்கு போய் வழிபடுறதுக்கும் இந்துத்துவத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குல்ல? இருக்கு. சரி, அதனால நான் அதை ஒன்றும் பேசவே. அவர் தானே சொன்னாரு இந்துத்துவ வழிபாட்டுக்கும். இல்லைங்க, இந்துத்துவ வழிபாட்டுக்கும் கோவிலில் போய் இதெல்லாம் செய்கிறாங்க, அதை வச்சு ஓட்டு வாங்க. அப்போ இத்தனை 50 வருஷமா கோவில்களே திறக்கவில்லையா? 50 வருஷமா வழிபாடுகள் நடக்கவில்லையா? 50 வருஷமா தமிழக மக்கள் கோவிலுக்கே போகலையா? இதெல்லாம் கட்டுக்கதை. இது தேவையில்லாத. அதுதான் சொல்ல வரோம், போலி மத சார்பின்மை என்று சொல்கிறோம். இப்போ மத ரீதியாக பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையின் மீது தாக்குதல் கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. அதை நாங்கள் கண்டிப்பாக முறியடிப்போம். திராவிட கட்சிகள் இந்த மாதிரியான கொள்கையிலேருந்து நீர்த்து போச்சுன்ற குற்றச்சாட்டை அவரும் சொல்றாரு. திராவிட கட்சிகள்ல திமுக அழிந்து விட்டது, அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது, இந்த மாதிரியான கருத்தையும் அவர் சொல்றாரு. அப்போ மாற்றுன்ற ஒரு இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் இன்னைக்கு இருக்குன்ற ஒரு கருத்தையும் தொடர்ச்சியாக அவங்க முன்வைக்கிறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்குறது? இல்லை, அதுதான் அவர் சொன்னார் இல்லையா, நாங்கள் பின்வாசல் வழியாக வர வேண்டியதில்லை, முன்வாசல் வழியாகவே வெளிப்படையாகவே வருவோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்படி வெளிப்படையாக வருகிற ஒன்றில் தான் இப்போ அதாவது திராவிட கட்சிகள் எந்த சித்தாந்தங்களை எந்த கொள்கைகளை பேசி இங்கே ஆட்சிக்கு வந்தார்களோ அதன் பிறகு அவர்கள் அதை ஏறக்குறைய கைகழுவி விட்டார்கள் என்பதுதான் ஒரு அடிப்படை. அதாவது அவர்கள் பேசிய கொள்கைகளுக்கு அவர்கள் நேர்மையாக இல்லை, நீதியாக இல்லை. அப்போ அங்கே ஒரு வெற்றிடம் ஏற்படுகிறது. அந்த வெற்றிடத்தில் தான் இப்போ மதவாத சக்திகள், ஜாதிய சக்திகள் இவைகள் எல்லாமே மேலே வருகிறது. அப்போ இவர் சொல்கிற மாதிரி, அதாவது பெரும்பான்மை அப்படின்னு சொல்கிறது இவர் என்னன்னு சொன்னால் இந்துக்களை சொல்கிறாரு. இந்துக்களினுடைய சாரமான இந்துத்துவாவை சொல்கிறாரு. இந்த பெரும்பான்மை மக்களை ஒரு புறக்கணிக்கிற ஒரு வேலையை செய்கிற முயற்சி அப்படின்னு சொல்கிறாரு. நான் பெரும்பான்மை மக்களை புறக்கணிப்பதை பற்றியோ பெரும்பான்மை மதத்தை புறக்கணிப்பதை பற்றியோ நான் பேசவில்லை. ஆனால் இந்த பெரும்பான்மை மதம் என்பது இந்துத்துவ கோட்பாடு ஆர்எஸ்எஸ் வழியாக உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. அதற்கான வெற்றிடத்தை உருவாக்கியவர்கள் இடதுசாரிகளும் திராவிட கட்சிகளும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, பாஜக அரசு செய்கிற பல வகையான வேலைகளில் இந்த திராவிட கட்சிகளுக்கு ஏற்கனவே திராவிட கட்சிகள் அவப்பெயரில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயங்களை தாண்டி பேசும்போது திராவிட கட்சிகளுக்கு மாற்று தேவை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோமா? அந்த மாற்றுக்கு முதன்மையான அந்த நிரப்பக்கூடிய தகுதி எங்களுக்கு தான் இருக்குன்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்றதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, திராவிட கட்சிகளுக்கு மாற்று பாரதிய ஜனதாவாக உறுதியாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய விருப்பம், கொள்கை. எங்களுடைய யார் சொல்றாங்க? இல்லை, எங்களை போன்ற அறிவுஜீவிகள், பகுத்தறிவாளர்கள், சிந்தனையாளர்கள் அனைவருடைய பாஜக இந்த இடத்தை நிரப்பக்கூடாது என்பதுதான் எங்களுடையது. இப்போ இந்த இடத்தை நிரப்புவதற்கு இப்போ அதில் தான் இவர் சொல்கிறாரு, பொன் ராதாகிருஷ்ணன் பதில் சொல்கிற போது, இந்த தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த போராட்டங்களில் சில போராட்டங்களை திமுக தூண்டி விடுகிறது அப்படின்னு சொல்லி இதற்கு ஒரு பதில் கொடுக்குறாரு. உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த மாற்று அரசியல் கேட்டீங்களே, அந்த இடத்துக்கு நான் வர்றேன். உண்மையில் தமிழகத்திலே நடைபெறுகிற காவிரி டெல்டா விவசாயிகள் போராட்டம், மீத்தேன் போராட்டம், டெல்லியில் போய் நடந்த விவசாயிகள் போராட்டம்,
ஹைட்ரோ கார்பன் போராட்டம், அங்கங்கே மதுக்கடைகளை எதிர்த்து நடத்துகிற போராட்டம், கனிம வள கொள்ளையை எடுத்து பகுதி மக்கள் நடத்துகிற போராட்டங்கள், நீட் தேர்வை எதிர்த்து நடத்துகிற போராட்டங்கள், மருத்துவ பட்டமேற்படிப்பில் இடஒதுக்கீடு கேட்டு மருத்துவர்கள் நடத்துகிற போராட்டம், இந்த எந்த போராட்டத்திலும் திமுகவோ அதிமுகவோ பிற அரசியல் கட்சிகளோ எந்த கட்சிகளுமே இந்த போராட்டங்களில் இல்லை. உண்மையில் டெல்லியிலே விவசாயிகள் போராட்டம் நடத்துகிற போது இங்கே அனைத்து கட்சியையும் கூட்டி இங்கே ஒரு வேலை நிறுத்தத்தை ஏற்பாடு செய்கிற முன்னெடுக்கிற அந்த முயற்சி போல ஒவ்வொரு போராட்டங்களுக்கும் அனைத்து கட்சியினரும் சேர்ந்து இத்தகைய முயற்சியை எடுக்க வேண்டிய காலகட்டம் இது வந்திருக்கிறது அப்படிங்கிறத இவர்கள் யாரும் உணரவில்லை. ஆகவே இந்த போராட்டங்களுக்கும் அரசியல் இயக்கங்களுக்கும் சம்பந்தமில்லை. மக்கள் அங்கங்கே தன்னெழுச்சியாக தங்களுக்கு தேவையானவர்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற உண்மை. திரு நாராயணன், தமிழகத்தில் அரசியல் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு, அதை நிரப்பக்கூடிய தகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர் தொடர்ச்சியா நீங்க சொல்றீங்க. இந்த சூழல்ல ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கட்டும், நெடுவாசல் போராட்டமா இருக்கட்டும், விவசாயிகள், மீனவர் பிரச்சனை, நீட் தேர்வு, இந்த எல்லா தமிழகத்தின் முக்கிய வாழ்வாதார பிரச்சனைகள்லையும் பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழகத்தை புறக்கணிக்குதுன்னு ஒரு வலுவான குற்றச்சாட்டு இருக்கு. இப்படி ஒரு சூழல்ல பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும், மாற்று சக்தியா அமையும்னு எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? இந்த மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கியதே பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கு. நான் உருவாக்கியதுன்னா தூண்டப்பட்டதுன்னு சொல்றேன். இதுக்கெல்லாம் காரணமே இப்போ இவர்களை போன்ற இவர் வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த அறிவுஜீவிகள், பகுத்தறிவுவாதிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த தமிழ்நாட்டில் அறிவுஜீவிகளே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு செய்கிற வேலை, யாருமே அறிவுஜீவிகளாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்கிற வேலை தான் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். நாங்கன்னா பிஜேபி சொல்லுது. இதில் அது நீட்டு தேர்வாக இருந்தால் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய மிக தெளிவான பல்வேறு ஆய்வுகளின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீட்டை பொறுத்தவரையிலும் தமிழகத்தினுடைய பாடத்திட்டங்கள், கல்வித்தரம் மிக மோசமாக இருக்கிற ஒரே காரணத்தினால்தான் நீட்டு எதிர்க்கிறாங்க. நீட்டு மோசம்னு யாரும் எதிர்க்கலை. தமிழகத்தினுடைய பாடத்திட்டம் கேவலமாக இருக்கிறது. தொடர்ந்து 20-25 வருடங்களாக இங்கே அந்த கல்வியானது மிக மோசமான தரத்தில் இருக்குதுன்ற அந்த 2 கழகங்களுமே இதில் அடக்கம். இதை ஐயாவை போன்ற அறிவுஜீவிகள் கூட சொல்கிறார்கள். அந்த மாதிரி அறிவுஜீவிகளும் பகுத்தறிவாதிகளும் இந்த கல்வித்தரம் கேவலமாக இருக்கிறது என்ற காரணத்தினால நீட்டு எதிர்க்கிறாங்க. இது என்ன ஒரு அநியாயம்? நீட்டில் இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல, ஆனா இந்த கல்வித்தரம் நல்லா இல்லை, அதனால நீட்டு வரக்கூடாது. நான் சொல்றேன், ஜல்லிக்கட்டு கூட தெளிவாக நாம் சொல்லி இருக்கோம். இது காரணம் யாரு? ஜல்லிக்கட்டை பொறுத்தவரையில திமுக கொண்டு வந்த சட்டம் சரியில்லைன்னு, இல்லீகல்னு ஸ்கிராப் பண்றாங்க. அதிமுகவிற்கு சில நிபந்தனைகளோடு ஜல்லிக்கட்டு நடத்த சொல்றாங்க. சரியான முறையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்தாத காரணத்தினால ஜல்லிக்கட்டுக்கு யார் தடை விதிக்குது? உச்சநீதிமன்றம் தடை விதிக்குது. ஆனால் உடனடியாக நாம் வந்தவுடனேயே இது மாநில அரசு சட்டம் இயற்ற வேண்டும், நீங்க ஜல்லிக்கட்டுக்கு நீங்களே சட்டம் இயற்றுங்கன்னு நாம சொல்லியும் மாநில அரசு தான் கேட்கல. இப்படி நீங்க நெடுவாசல் பிரச்சனை எடுத்துக்கீங்க. 2006 அது நடந்தது. எப்போ? 2006 ஆராசா மந்திரியா இருக்கும் போது அனுமதி கொடுக்கிறார். 2009 இவர்கள் சொல்கிற அறிவுஜீவிகள் என்று சொல்லப்படுகிற இடதுசாரிகளுடைய எம்எல்ஏ அந்த தொகுதியில் இருக்கிறார் ராஜசேகர். அவர் இருக்கும் போதுதான் 2009 இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறாங்க. அன்னைக்கு எம்பி யாரு? ப. சிதம்பரம், நம்முடைய நாட்டினுடைய நிதியமைச்சரும் நம்மளுடைய உள்துறை அமைச்சருமா இருந்தவர். இப்படி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இதுக்கு பிஜேபி காரணம்னு கொண்டு வந்து இவங்க வைக்கிறது. நாங்கள் எல்லா தவறுகளையும் செய்வோம், ஆனால் நாங்கள் அன்றைக்கு சரி என்று நாங்கள் நினைத்ததை நீங்கள் அதை அமல்படுத்தும் பொழுது தவறு என்று சொல்வோம் என்று சொல்பவர் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு உறுதியா? அதுல என்ன சந்தேகம்? ஒரே சக்தி, மாற்று சக்தி எல்லாம் இல்ல. தீய சக்திகளை ஒழித்து நல்ல சக்தியாக நாங்கள் வருவோம் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். மாற்று அரசியல் சக்தி அல்லது மாற்று அரசியல் எதை பார்க்குறேன்னு சொன்னால், இந்த அரசியல் கட்சிகள் இதுக்கு மாற்றாக பாஜக அப்படி நான் பார்க்கல. மாற்று ஒரு ஜனநாயக அரசியல், அது என்ன அரசியலாக இருக்க வேண்டும் என்றால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மக்கள் தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். மாற்றத்தை விரும்புகிறார்கள் மக்கள். நீங்கள் தொடக்கத்திலிருந்து பார்க்கலாம்.
67 திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் சொன்னதை நம்பி மக்கள் மாற்றினார்கள். இல்ல, இந்த மாற்றுங்கிறது 2 திராவிட கட்சிகளுக்குள்ளமே இருக்கு. இப்ப 2006 தேர்தல் 16 தேர்தல் நம்ம இங்கே பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லாருமே மாற்றுன்ற முடக்கத்தை முன் வச்சாங்க. ஆனா மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாவே எல்லாரையும் புறக்கணிச்சுட்டு இன்னைக்கு 2 திராவிட கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் மக்கள் மட்டும்தான் வந்து பிரதிநிதித்துவம் உங்களுக்கு இருக்கு. மாற்றை முன்வைப்பதற்கு நீங்க 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வாய்ப்பளிக்கிறீர்கள். மக்கள் தங்களுக்கான இப்போது நடைபெறுகிற போராட்டங்கள் எல்லாம் மக்கள் அதிகாரத்துக்கான போராட்டங்கள் என்று நான் பார்க்கிறேன். இந்த தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக நடத்துகிற போராட்டத்தில் ஒன்று, மக்கள் எப்போது வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை, அதாவது பொம்மைகளாக உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த பிரதிநிதிகள் கையிலே எந்த விதமான அதிகாரம் இல்லை. உண்மையிலே அதிகாரம் என்பது அதிகார வர்க்கத்தினுடைய கையிலே இருக்கிறது. அதிகார வர்க்கம் என்ன சொல்லுகிறதோ, வழி போட்டு கொடுக்கிறதோ, அந்த வழியிலே சென்று கொண்டிருப்பவர்கள் தான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சட்டமன்றமோ நகரமன்றமோ பேரூராட்சி மன்றமோ எந்த மன்றங்களும் தீர்மானம் நிறைவேற்றுகிற சபை மட்டுமே. செயல்படுத்துகிற அதிகாரம் எக்ஸிக்யூட்டிவ் பாடி என்பது அதிகார வர்க்கத்திடம் தான் இல்லை. ஆக இந்த அதிகார வர்க்கத்தினுடைய போக்குகளை எதிர்த்து, அதற்கு உடந்தையாக இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளுடைய இந்த அரசியலை எதிர்த்து மக்கள் தங்களுக்கு சுயமான ஒரு ஜனநாயக அரசியலை கோருவதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் நான் சொல்வது என்னென்றால், மாற்று அரசியல் என்பது மக்கள் எப்போது வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை திரும்ப அழைக்கிற 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்ல, 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்ல. மேலே ஆட்சியில் இருப்பவர்கள் நினைத்தால் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் நடத்தி கொள்ளலாம்ங்கிற அந்த முறை அல்ல. அது எப்படி சாத்தியமாகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இல்ல, அந்த மாதிரி எல்லாம் இப்போ வந்து சிஸ்டமும் இல்ல, அமைப்பு அந்த மாதிரி இல்ல. இது ஜனநாயக விரோத போக்கில் செயல்படக்கூடிய ஒரு சில அமைப்புகளுடைய, அல்லது இந்த சிஸ்டத்திலிருந்து வெளியே போகணும்னு நினைக்கக்கூடிய, தனி தமிழ் தேசியம் பேசக்கூடிய, தேச விரோத மனப்பான்மை கொண்டவர்களுடைய ஒரு அந்த மாதிரியான அறிவுஜீவிகளுடைய ஒரு விஷயமா தான் தமிழ் தேசியம் என்பது தேச விரோதம் என்று சொல்வதை நான் வன்மையாக எதிர்க்கிறேன். தாராளமா எடுத்துக்கிட்டோம், அதை பத்தி இல்ல. அரசியல் எப்படி அமைதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். கொடநாடு எஸ்டேட் காவலாளி கொலை, முக்கிய குற்றவாளி விபத்தில் மரணம். குற்றவாளியின் சந்தேகப்படக்கூடிய 2 பேர், ஒருத்தர் இறந்திருக்கிறாரு, ஒருத்தர் படுகாயமடைஞ்சிருக்கிறாரு. இந்த விபத்துகளுக்கு பின்னாடி உள்நோக்கம் இருக்கா, இல்லது ஒரு தற்செயலான நிகழ்வுன்னு பார்க்கலாமா திரு ஜெயபிரகாஷ்? இல்லை, இதில் நிச்சயமாக உள்நோக்கம் இருக்கும். ஏனென்றால் கொடநாடு எஸ்டேட் என்பது ஏற்கனவே ஒரு கூட்டத்தினுடைய கையிலே இருந்தது, அபகரிக்கப்பட்ட ஒரு இடம் அப்படிங்கிறது. இப்போ அந்த அபகரிப்புக்கு யார் யார் உறுதுணையாக இருந்தார்களோ அந்த நபர்களுடைய உள்செதிகள் என்பது, இப்போது அந்த சொத்துக்களை கைப்பற்றி கொள்வதற்கான உட்செதிகள் என்பது தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதை தான் இந்த நிகழ்ச்சி. அதை வந்து நாம் வந்து நிறைய வந்து திரைப்படங்களில் அதுகளில் தான் பார்த்துருப்போம். அப்போ அந்த திரைப்படங்களில் நடப்பது போலவே இன்றைக்கு இந்த சாவுகளுக்கு பின்னணியாக ஏற்கனவே இருந்த கொள்ளை கூட்டத்தின் ஒரு பிரிவு என்பது இன்றைக்கு அவைகளை அபகரித்துக் கொள்வதற்கான அந்த முயற்சியாக தான். இதில் அரசியல் எதுவும், அரசியல் என்றால் இந்த அரசியல் தான் சொத்துக்கள் உடைமைகளை அபகரிக்கும் அரசியல். இந்த விபத்துகளுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? இதில் உறுதியா காவல்துறை கண்டிப்பாக இதனுடைய பின்னணி குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், இதில் தொடர்புடையவர்கள் நேற்றைய தினம் 2 விபத்துகளில் அந்த விஷயம் நடந்திருக்கிறது. இது ஒரு தற்செயலான ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்க கூடாது. அதே போல் கொடநாடு எஸ்டேட் பொறுத்தவரையிலும் எனக்கு தெரிந்த அந்த இஃப் ஐ எம் ரைட்டு, நீதிமன்ற தீர்ப்பில் அதை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற தீர்ப்பு இருக்கிறது. அந்த சொத்து குவிப்பு வழக்கில் கொடநாடு எஸ்டேட் இருக்குது. இன்னும் ஏன் அது செய்யாது இருக்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை சட்ட சிக்கல்கள் இருந்தால் கூட உடனடியாக அது போன்ற அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் பறிமுதல் செய்து உடனடியாக அரசு அதை தன் வசம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் இது ஏனென்றால் இது வந்து ஒரு சிலருடைய அந்த மன்னார்குடி அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது தவறு, செய்யணும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் இதில் என்னென்னா, இதில் வந்து ஒரு சில பேர் வந்து மத்திய சிபிஐ வந்து இது விசாரணைலாம் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கும் நாளைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து சிபிஐயை தவறாக பயன்படுத்துகிறதுன்னு சொல்லி
இதை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு கூட சொல்லுவாரா? ஏனென்று சொன்னால் குறை சொல்கிறாங்க. அதற்கு நாம் பிஜேபி இதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இதில் உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் விபத்துன்னு இனிமேல் திமுக சொல்லுமா? ஏனென்று சொன்னால் இன்னைக்கு அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இது தவறு இல்லைங்க. இப்போ நம்ம முதல்ல தானே பேசணும். நம்ம முதல்ல பேசின விஷயம் இல்ல, நான் திமுகன்னு சொல்ல, இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. என்னுடைய கருத்தை நான் சொல்லலாம்ல, அதனால தவறு இல்லை. சிபிஐ விசாரணை தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த வழக்குல? இதுல சிபிஐ விசாரணையா அவசியம் தேவை என்று கருதுகிறேன். சிபிஐ விசாரணை மூலமே எல்லாமே வெளிப்பட்டு விடுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தோணலை. நீங்கள் மாநில அரசனுடைய காவல்துறையாக இருந்தாலும் மத்திய அரசனுடைய இந்த காவல்துறையாக இருந்தாலும் இரண்டும் வேறு ஏதோ சூட்சும கயிறுகளாலே இயக்கப்படுகின்றன அப்படிங்கிற கருத்து நம்மிடையே நிலவுகிறது அப்படிங்கிறது தான். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ அதில் என்ன கேள்வின்னு சொன்னால், சிபிஐ இதில் போய் உட்புகுந்து எல்லாமே பண்ணி அவர்கள் ஒரு முடிவுக்கு வர்றதுங்கிறது அது குற்றவியல் சம்பந்தமாக இருக்கும். நான் சொல்லுவது இந்த அரசியலே குற்றவியலாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். நீங்க தாண்டி பேசும்போது கோர்ட் பறிமுதல் செய்யணும் சொல்லுது. தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்ந்த இடங்களை நினைவிடங்களா மாற்றணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வைக்கிறார். இதை எப்படி பாக்குறது? அதைத்தான் நான் சொல்றேன். இந்த ஏற்கனவே அதை தான் இப்போ இந்த மன்னார்குடி குடும்பம் அப்படின்னு சொல்றது, அப்புறம் சசிகலாவை அதிலிருந்து அரசியலிருந்து ஒதுக்கி வைக்கிறது, இப்படிங்கிறதான முயற்சிகள் இருக்குல்ல. நான் கேட்குறது என்னன்னு சொன்னால், அப்போ ஜெயலலிதா யார்? அவரும் உச்ச நீதிமன்றத்தினாலே குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்லப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டவர். அவர் இன்றைக்கு இல்லை. அப்போ நீங்கள் அப்போ அம்மாவனுடைய ஆட்சி புனிதமான ஆட்சி, சசிகலா தான் அதில் எல்லா கரைகளையும் உண்டாக்கினார்கள் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கல அந்த விஷயத்தை. அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக அம்மாவனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்கணும். அதனால் அவருடைய சொத்துக்களை எல்லாம் அரசாங்கத்தினுடைய பொது சொத்துக்களாக அல்லது மக்களுடைய வழிபாட்டு இடங்களாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் அர்த்தமற்றது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இல்லை, அவர் சொன்னது சரிதான். இந்த சசிகலா அவர்கள் இன்றைக்கு சிறையில் இருக்கிறார் என்று சொன்னால் அது ஜெயலலிதா தான் காரணம். அவர்தான் முதல் குற்றவாளி. அவர் மரணமடைந்து விட்டதால் அவருடைய தண்டனை நிறுத்தப்பட்டிருக்கிறது, அவ்வளோதானே தவிர இந்த வழக்கில் அவர்தான் குற்றவாளி, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. நான் சொன்னது கோர்ட்டு, அதாவது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அந்த சொத்து குவிப்பு வழக்கின் மூலமாக எடுக்கப்பட வேண்டிய சொத்துக்கள் நீதிமன்ற தீர்ப்பின்படி எடுக்கப்பட வேண்டும். அதற்கு உண்டான முயற்சியை எந்த அரசாக இருந்தாலும் எடுக்க வேண்டும். அவர் சொன்னதில் எந்த விதமான மாற்று கருத்து நமக்கு இல்லை. அதில் ஐயா சொன்னதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். அதாவது உச்ச நீதிமன்றத்தில் அந்த அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த இது போகிற போது அங்கே இருக்கிற நீதிபதிகளை என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், அவர் மறைந்து விட்டார். இல்லை சாரி சார், நான் அது வேற. அது அபராதம். அதாவது நான் சொன்னது அந்த தீர்ப்பில் பல்வேறு சொத்துக்களை அவங்க பறிமுதல் செய்யணுன்றது அது ஒரு தீர்ப்பு. அதில் அந்த கொடநாடு, ஈவன் போயஸ் கார்டனில் கூட ஒரு பகுதி வருது. ஆனால் அதன் பிறகு தண்டனை கொடுக்கும் பொழுது ஜெயலலிதா அவர்களுக்கு 4 வருடங்களும் 100 கோடி அபராதம்னு வரும் பொழுது 100 கோடி அபராதம் செலுத்தவில்லை என்றால் 1 வருடம் அடிஷ்னலாக சிறை தண்டனை. அந்த 100 கோடி வேற, நான் சொல்றது வேற. அந்த 100 கோடிக்கு தான் தீர்ப்பு அந்த இப்போ சமீபத்தில் போட்ட அந்த ரிவ்யூ சொல்லுதே தவிர அந்த அரசாங்கம் இதை முடக்க வேண்டும் என்பதில் அதுதான் உண்மையான தீர்ப்பு. சரி, இந்த வழக்கின் பாதை எப்படி பயணிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசும். இன்றைய தமிழ் இந்து நாளிதழில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. தமிழக பள்ளி கல்வித்துறை உடனடியாக செய்ய வேண்டிய 5 மாற்றங்கள் தொடர்பான அந்த கட்டுரை. காலை உணவு திட்டத்தை அமல்படுத்துவது, பாடத்திட்டத்தின் தரத்தை உயர்த்துவது, கல்வியை அரசியல் மயமாக்குவது, ஆங்கிலத்தை எளிமையாக்குவது, தமிழை கட்டாயமாக்குவது அப்படின்ற 5 அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. திரு ஜெயபிரகாசம், இந்த 5 அம்சங்களை எப்படி நம்ம பார்க்கலாம்? இது முதல்ல செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கருதுவது, இந்த கல்வி திட்டம் என்பது மாநில அரசினுடைய பட்டியலில் இருந்து மத்திய அரசுக்கு பறிக்கப்பட்டது. அப்படி பறிக்கப்பட்டது மீண்டும் மாநில அரசின் பட்டியலில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அடிப்படை இங்கே நாம் எந்த மாற்றத்தையும் கல்வியிலே செய்வதாக இருந்தால் அதற்கு அடிப்படை 1. 2வது, அரசு பள்ளிகளிலே
பயிலுகிற மாணவர்களுடைய எண்ணிக்கை மொத்தம் 95%. பிற மெட்ரிகுலேஷன் ஆங்கில பள்ளிகளிலே பயிலுகிற மாணவர்களுடையது 5% தான். ஆனால் இந்த 5% தான் அரசினுடைய இடஒதுக்கீட்டான பொறியியற் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, தொழில்துறை சார்ந்த அத்தனையும் உயர்கல்விகள் அத்தனையுமே எடுத்துக்கொள்பவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அத்தகைய கல்வி முறை. அப்போ நீங்கள் தனியார் வசம் இருக்கிற கல்வி வணிகத்தை நடத்தி கொண்டிருக்கிற தனியாரிடமிருந்து முதலிலே கல்வியை நீங்கள் மாநில அரசினுடையதாக மாற்றுங்கள். இந்த 2 அடிப்படை மாற்றங்கள் தான் முதலில் செய்யப்பட வேண்டும். பிறகு அதிலே அவர் குறிப்பிடுகிற போன்ற இந்த 5 மாற்றங்களையும் கொண்டு வருவது என்பது அவசியமானது. அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை. ஆனால் இதில் எங்கே அரசியல் மயப்படுத்துங்கள் கல்வி அப்படின்னு வர்றபோது எந்த வகையாக அரசியல் மயப்படுத்துவது? இப்போ ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கல்வி உரிமை அந்த அடிப்படையில் மாநிலத்தினுடைய பட்டியலுக்கு கல்வி கொண்டு வரப்பட வேண்டும்னு சொன்னேன். அப்போ ஒவ்வொரு மாநில அரசும் அந்த அரசியல் கட்சி சார்ந்திருக்கிற அரசியலை முன்வைத்து பாடத்திட்டங்களை வகுக்கும். இப்போ இந்துத்துவா கொள்கையுடைய அரசுகள் ஒரு மாநிலத்தில் இயங்குகிறது என்றால் அது இந்துத்துவ மயமாகத்தான் அந்த கல்வியை பார்க்கும். அப்படித்தான் பாடத்திட்டங்கள். இப்போ மத்திய அரசனுடைய ஐசிஆர்டிசி அந்த இது இருக்கு இல்லையா, என்சிஆர்டி, அந்த கல்வி நிறுவனமே அந்த இதே பல பாடத்திட்டங்களை இல்லாமல் செய்திருக்கிறது. பல பாடங்களை புதிதாக கல்வியில், வரலாற்றில் எல்லாத்துலேயும் கொண்டு வந்திருக்கிறத நாம் பார்க்கணும். அப்போ எந்த அரசியலை வைப்பது அப்படின்னு சொன்னால் நான் சொல்வது மக்களுக்கான அரசியலை வைக்கிற, அதாவது நீங்கள் முக்கியமான இன்னொன்று இந்த பள்ளி கல்வியிலே இருந்து எது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ, அரசியல், வரலாறு, பாலியல், இந்த கல்வி எல்லாமே தொடர்ந்து மறுக்கப்பட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஆனால் அவர் சொல்லுகிறதுல இன்னொன்றில் ஒரு உண்மை, இந்த கல்வி தமிழக அரசினுடைய பாடத்திட்டம், இந்த கல்வி திட்டம் என்பது தரமானதாக இல்லை அப்படிங்கிறது உண்மை. இல்லை, தொடர்ந்து அதான் சொல்கிறோம். தமிழகத்தினுடைய கல்வி தரமானது மிக மோசமானதாக இருக்கிறது. தவிர இந்த மதிய உணவு திட்டம் இருக்கு இல்லையா, அது சத்துணவு திட்டம், அது ஓரளவுக்கு இந்தியாவில் தமிழகத்தில் ஓரளவுக்கு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்பொழுது சிறப்பாகத்தான் இருக்கிறது. அதனால் இந்த காலை உணவு திட்டம் அதை செயல்படுத்தலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை, அதனால் ஒன்றும் ஆயிரப்போறதில்லை, அது நல்லதும் கூட. ஆனால் ஐயா சொன்ன அந்த இந்துத்துவா இதெல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி பேசுறதுனால இவர்களுடைய முயற்சி, இடதுசாரி சிந்தனையாளர்களுடைய முயற்சி என்றைக்குமே பலிக்கப் போவது கிடையாது. தோற்றுப்போன சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு தொடர்ந்து இந்துத்துவா அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறு. இல்ல, இந்த இடத்துல கட்டுரையாளர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல இல்ல, அதுவுமே இடதுசாரி சிந்தனையை அரசியல்மாக்குவது இன்னொரு விஷயம். மதவெறியனால் காந்தி கொல்லப்பட்டார் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், காந்தி கொல்லப்பட்டார் என்று சொல்லிக் கொடுக்காமல் அப்படின்னு கட்டுரையாளர். அதான் சொல்றேன். நான் சொன்னது இதுதான், இடதுசாரி சிந்தனையோடு எழுதப்பட்டிருக்கிற இந்த விஷயத்தை தான் நான் சொல்றேன். இதுல காந்தி கொல்லப்பட்டார் என்றால் காந்தி ஒரு மதவெறியினால் கொல்லப்பட்டார் என்று அப்படி சொல்லி கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, காந்தி ஒருவேளை ஒரு மதத்திற்கு ஆதரவாக, ஒரே மதத்திற்கு ஆதரவாக செயல்பட்டாரா அப்படின்னு ஒரு சிந்தனை யார் மத்தியிலும் வந்துடக்கூடாது. காந்தியை கொச்சைப்படுத்தக்கூடிய மிக மோசமான ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறார். தவிர இந்த அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது கோணமே மாறும்ல. அப்ப அவங்க அந்த பக்கத்துல இருந்து பார்த்தா சரியா? நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயத்துல மத ரீதியாக இந்த நாட்டில் பிளவை ஏற்படுத்த இடதுசாரி சக்திகள் செய்யும் ஒரு முயற்சியின் ஒரு பங்கு தான் இந்த ஹிந்து தமிழில் வந்திருக்கிற இந்த விஷயம். நான் இந்த வார்த்தைகளை வன்மையாக கண்டிக்கிறேன். மகாத்மா காந்தி அவர்களை இழிவுபடுத்தும் செயல் இது. இதுக்கு உண்மையிலேயே முடியும்னா ஒரு வழக்கு கூட தொடுக்கலாம். அந்த அளவிற்கு காந்தியை கேவலப்படுத்தி இந்த நாட்டில் மத ரீதியான வன்முறையை தூண்டுவதற்கு இடதுசாரி சக்திகள் முயலும் முதல் முயற்சி இது. மத வன்முறையினால்தான் காந்தியினுடைய உயிர் பறிக்கப்பட்டது என்பதிலே எந்த விதமான ஐயமே இல்லை. அதில் வரலாற்று பூர்வமாக யாரும் இதுவரையிலும் அதுக்கான எதிர்ப்பு கருத்தை ஐயா சொல்கிறது அவர் அந்த பக்கம் தவிர வேறு யாரும் இதுவரையிலும் அவ்வாறாக சொன்னதில்லை. இப்போ காந்தியை
அவரே வந்து ஒரு இந்துத்துவவாதியாக இருந்தார், இயங்கினார் என்பதெல்லாம் வந்து அது ஒரு வகையான விமர்சனம், அது இருந்தார் அப்படிங்கிறது. ஆனால் அவரை ஒரு இந்துத்துவவாதி தான் அந்த கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தார் என்ற உண்மையை நாம் மறைத்து விட முடியாது. அப்புறம் அவர் சொல்கிறாரு, இந்த அனைத்து பிரச்சனைகளுமே வந்து இந்துத்துவ அடிப்படையிலே தான் கல்வி, மருத்துவம் இவையெல்லாம் செய்யப்படணுங்கிறத நேற்று நடந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமே தீர்வுன்னு மத்திய அமைச்சர் கட்கரி பேசியிருக்காரு. எங்கே ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில், அதாவது ஆர்எஸ்எஸ் இயக்கம் பற்றி எழுதி வெளியிடப்பட்ட அந்த விழாவில் சமூக பொருளாதார சமத்துவத்திற்கான ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தாந்தம், தேசியவாத சித்தாந்தம், அதன் கல்வி, உடல்நலம் ஆகியவற்றிற்கான தீர்வுகள் அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வாக இருக்கின்றன. அப்போ இவர்களுடைய கையில் கல்வி இருந்தால், அவர்களுடைய கையில் இப்போ காந்தி போன்றவர்களுடைய வரலாறு எழுதப்படுமானால் அது எப்படி எழுதப்படும்? ஏன்னா அவரே சொல்லிடுறாரு, அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்துத்துவாவில் தீர்வு அடங்கியுள்ளது. அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஆர்எஸ்எஸ் தீர்வு சொல்லும்னா, அப்ப பள்ளி கல்வித்துறையில இந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துல நீங்க ஏன் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை திணிக்க மாட்டீங்க அப்படின்ற சந்தேகத்தை அவர் எழுப்புறார். தொடர்ச்சியா உங்க மேல வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டும், நீங்க பள்ளி கல்வியில வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை, இந்துத்துவத்தை திணிக்கிறீங்க அப்படிங்கறதா. அதுல தவறு இல்லைன்ற நான், ஏனென்றால் நாங்க எங்க சித்தாந்தம் தாங்க சொல்லுவோம். மக்கள் எங்களுக்கு நீங்க சொல்றீங்கிறது எப்படி தம்பி, இது மதச்சார்பற்ற ஒரு நாடு தான். மதசார்பற்ற இப்போ 1976 நிறைய விஷயங்களை மாத்தினாங்கன்னு சொன்னாரு. அப்பதான் மதசார்பற்ற நாடுன்னு மாத்தினாங்க அந்த கான்ஸ்டியூஷன்லயே. அதுக்கு முன்னால இல்ல. அப்ப அதையும் வேணான்னு ஒதுக்குறாரா? உங்களுக்கு வேணும்னா எடுத்துப்பீங்க, உங்களுக்கு வேணாம்னா தூக்கி போட்டுருவீங்களா? அப்படி இல்ல. நான் சொல்றது 1976 இருந்தா கான்ஸ்டியூஷன்ல வருது, ப்ரீஆம்பிள்ல கொண்டு வராங்க. நல்லா, அதுதான் விஷயமே. உங்களுக்கு தேவைன்னா இதை மத்திய பட்டியலில் கல்வியை சேர்த்துட்டாங்க தவறுன்னு 76 எமர்ஜென்சியில் சொன்ன போது அதை வந்து நீக்கணும்னு சொல்ல, நீங்க அதே நேரத்தில் செஞ்சதை நீக்கணும்னு சொல்லுவீங்களா? அது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, யார் இஸ்லாமியர் இல்லையோ, யார் கிறிஸ்துவர் இல்லையோ, யார் ஜெயின் இல்லையோ அவங்க தான், யார் பார்சி இல்லையோ அவங்க ஹிந்துக்கள். இதுதான் சட்டம். நீங்க நாத்திகன் கூட ஹிந்துன்னு தான் போட்டுக்கிறாங்க. இந்துன்ற ஒரு மதம் இல்லைன்றதான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். இதுல இந்துத்துவா இவங்க சொல்றதே இடதுசாரி சிந்தனை. ஐயா நான் முடிச்சிடறேன் ஐயா, இல்ல நான் முடிச்சிடறேன் ஐயா. இடதுசாரி சிந்தனை. நாங்க என்ன சொல்றோம்னா, இத்தனை வருடங்களாக காங்கிரஸ் கட்சி தங்களுடைய கட்சியில அறிவுஜீவிகள் இல்லாத காரணத்தினால அறிவுஜீவிகளாக நினைத்து கொண்டு இடதுசாரிகளை அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் கம்யூனிஸ்ட் கல்வியை கொடுத்து தவறான வரலாற்றினை, நம்முடைய நஞ்சினை இந்த இந்தியாவில புகுத்திய காரணத்தினால உண்மையான வரலாற்றினை நாங்கள் எழுதினால் அதுல தவறு கிடையாது. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இல்ல, ஐயா சொல்றதுல வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்கு. யார் இஸ்லாமியர் இல்லையோ, யார் கிறிஸ்துவர்கள் இல்லையோ, யார் ஜெயின்கள் இல்லையோ அவர்களெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்றதுல வந்து என்ன வந்து தவறு இருக்குது? அவர்கள்லாம் தான் இந்துக்கள், இவர்கள் இவர்கள் நாங்க இந்தியர்கள் சொல்றோம். உங்களுக்கு இந்தியர்களை பிடிக்காத கம்யூனிஸ்ட்காரங்க உங்களுக்கு, அதனால நீங்க இந்துத்துவம். நீங்க இந்து, இந்தி, இந்தியா, அதாவது ஒற்றை மதம், ஒற்றை நாடு, ஒற்றை மொழி அப்படிங்கிற திசையை நோக்கி நீங்க தெளிவா போயிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒற்றை மதம் என்பதை மட்டும் பேசினீங்க தொடக்கத்தில். ரெண்டாவதா வந்து அதை அடிப்படையாக வைத்து இந்து மத நாடாக இது இருக்க வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சாகவும் செயல்பாடாக. இந்தி மொழியையும் நீங்கள் வந்து இந்தியாவினுடைய ஒரே மொழியாக ஆக்க வேண்டும் என்று. ஆனால் இவர் சொன்ன அந்த 1976 மதசார்பற்ற நாடு அப்படிங்கிறது அதை நாம யாருமே எதிர்க்கலையே. உங்களுக்கு தேவையான எதிர்க்க மாட்டீங்க. இல்ல இல்ல, ஆனா மத்தத உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்களும் அப்படித்தான். நீங்களும் உங்களுக்கு தேவையான அப்படிதான் ஒத்துக்கிறாரு. நாங்க அப்படிதான் இருந்தோம்னா அதுக்குதான் சொல்றேன். இத்தனை நாட்களாக மாநில அரசினுடைய கட்டுப்பாடு போனால் அந்த மாநில அரசு எந்த கட்சியினால் நடத்தப்படுகிறதோ அதனுடைய சித்தாந்தம் என்பதுதான் கல்வியில் புகுத்தப்படும் நான் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டேன். இந்த சித்தாந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு அமைதுன்னு பார்க்கலாம். நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்ற உங்கள் இருவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.